இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னா டே 19 விளாக் பார்க்கலாமா வாங்க. அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சதுனால நைட்டு வீட்லயே தூங்கிட்டோம். காலையில எழுந்துச்சு தோட்டத்துக்கு போயிட்டு வேப்பங்குச்சி முறிச்சு பல்லு விளக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை பெஞ்சா ஏன் இவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க அப்படின்ட்டு. இந்த வாழையில அடிக்கிற வெயில்ல எப்படி கரிஞ்சிருக்கு பாருங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் எதனாலன்ட்டு. அப்புறம் வீட்டுல போய் பார்த்தா நம்ம டிஷர்ட் வேற காயல, அதனால வேற டிஷர்ட் தேடினேன். இந்த டிஷர்ட் கிடைச்சது. இந்த டிஷர்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கேன். ஓகே, இன்னைக்கும் பழுது கண்ணு தான் போட போறோம். இந்த தோட்டத்துல போட்டு முடிச்சாச்சு. வேற தோட்டத்துக்கு மீதி இருக்க கண்ணெல்லாம் எடுத்து போயிட்டு இருந்தேன். நம்ம போகக்கூடிய பாதை எப்படி இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு தண்ணி கிடக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்து இதுல கீழே விழுந்திருக்கேன். அப்புறம் இவனை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கேன். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பார்க்க போறீங்க. நேத்து நைட்டு நம்ம இல்லன்னு ரொம்ப மிஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கேன். பார்த்த உடனே ஓடி வந்துட்டான். சோ இன்னும் நேம் தான் வைக்கல. ஒரு நல்ல நேமா சொல்லுங்க, அடுத்த வாட்டி பெயர் சொல்லி தான் கூப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னைக்கு கர்நாடகால இருந்து வாங்கியிருந்தோம்ல, அதுக்கு தான் பழுது கண்ணு போட போறோம். பழுது கண்ணுக்கு நாட்டு பேன் தான் முக்க போறோம். இந்த நாட்டு பேனை ஏன் பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா, இதுதான் இருக்கிறதுலே குறைந்த மாதத்துல கொலை வரக்கூடியது. புரிஞ்சிருக்காது, தெளிவா சொல்றேன் கேளுங்க. இந்த நேந்திரன் வாழையை நடவு பண்ணி 1.5 மாசம் ஆச்சு. மறுபடியும் நேந்திர கண்ணை வச்சோம் அப்படின்னா இன்னும் 1.5 மாசம் லேட் ஆகும் தார் வரதுக்கு. அப்ப காத்துக்குள்ள கண்டிப்பா இருந்ததுன்னா முறிஞ்சிரும். ஆனா அந்த நாட்டு பையன் வந்து சீக்கிரமும் வளரும், காத்துக்கும் கொஞ்சம் சமாளிக்கும். சோ அதனாலதான் பயன்படுத்தியிருக்கோம். அப்புறம் என்ன, கண்ணெல்லாம் சாக்குல பறக்கி அதை செமந்துட்டு நல்ல கண்ணு எது கெட்ட கண்ணு எது ஒவ்வொன்றா பார்த்து தேடி முக்கி போதும் ஆயிட்டு. அப்பதான் என் ஃப்ரெண்டு வெளியே போமா அப்படி சொல்லி கேட்டான். வரல, வேலை கிடக்குன்னு சொன்னேன். அப்ப நானும் வரேன், வேலையை முடிச்சு சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். இப்படி உங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவனை மென்ஷன் மட்டும் பண்ணிடாதீங்க, ஏன்னா அவன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். அப்புறம் நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் ரமேஷனும் வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து வேலையை முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம தோட்டத்தையும் வந்து ஒரு ட்ரோன் ஷாட் வந்து எடுத்து வந்தோம். வேற லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெயிட்டிங் அப்படி சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் அங்கிருந்து நேரம் கிளம்பி தெல்லந்திக்கும் வந்துட்டோம். இந்த விளாகும் வந்து கண்டினியூ வந்து நெக்ஸ்ட் விளாக்ல வரும், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இங்கேயும் ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸை சந்திச்சோம். ஓகே, அடுத்த விளாக்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, டாடா பை பாய்.